அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களால் தொடங்கப்பட்டு ஓராண்டுகளுக்கு மேல நிறைவு செய்திருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்துல அந்த தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு, அல்லது வளர்ந்திருக்கா, வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வருதா அப்படிங்கிறது குறித்து நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். கட்சி தொடங்கிய போது விஜய் அவர்களுக்கு இருந்த அந்த மாஸ் கிரேஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் சரிந்து கொண்டே வருகின்றது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கட்சி தொடங்கியதோடு சரி, அந்த ஓராண்டு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தவித மக்கள் பிரச்சனைக்கும் அவங்க களத்துல நேரடியாக நிக்கல, மக்களோடு மக்களாக நிக்கல, மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கல. கட்சியை தொடங்கினாங்க, ஒரு மாநாடு நடத்தினாங்க. ஓராண்டுகள் போனதே தெரியல. இந்த ஓராண்டுகள் ஒரு அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இந்த மண்ணில் என்ன செய்திருக்கிறது, மக்களுக்காக எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது, எத்தனை மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருசா எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, அந்த கட்சி தொடங்கியதிலிருந்தே இன்று வரைக்கும் ஒரு தெளிவான கொள்கை அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு கிடையாது. அவர்கள் பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா பல்வேறு கட்சியினுடைய கொள்கைகளை எல்லாத்தையும் எடுத்து பிச்சு போட்டு அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அவர்களுக்கென்று ஒரு தெளிவான கொள்கை நிலைப்பாடு இல்லை. அப்படி அவர்களே சொன்ன சில கொள்கைகளை அவர்களே உறுதியா நிக்கல. இதுவும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு உள்ளாகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பேச்சாளர்களாகட்டும், பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் ஆகட்டும், இவர்கள் பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா இணையதளங்கள்ல மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலா என்ன சொல்றது, விஜய் கட்சியே ஒரு தற்குறி கழகம், தமிழக தற்குறி கழகம் அப்படிங்கிற ரேஞ்சில ட்ரோல் கண்டென்ட்டா பயன்படுத்திட்டு இருக்காங்க இணையவாசிகள் எல்லாருமே. இது என்ன ஆகுது அப்படின்னா, திரையில ஒரு மாஸ் ஹீரோவா காட்டிக்கொண்ட விஜய் அவர்கள் தரையில அந்த அளவுக்கு அவரால் ஒரு மாஸ் ஹீரோங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஆளுமை மிக்க தலைவர், பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னு அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. இது என்ன ஆகுது அப்படின்னா, அவரை ஃபாலோ பண்ற அந்த ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்குது. அதனால அந்த ரசிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அந்த தொடக்கத்தில் இருந்த ஆர்வம் அப்படிங்கிறது இப்போ இல்லாம ஒரு சுணக்கம் ஏற்படுது. அதனால நிறைய பேர் கட்சியில இருந்து வெளியேறிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிர்வாகிகள் நியமனத்துல பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறதாகவும், பணம் வாங்கி கொண்டு பொறுப்புகள் வழங்குவதாகவும், நிர்வாகிகளுக்குள்ள நிறைய முரண்பாடுகள், சிக்கல், சண்டை இப்படியெல்லாம் வர்றதை நம்ம தொடர்ச்சியா இணையதளங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக இந்த புஷி ஆனந்த் அவர்கள் பேசின அந்த பிரஸ் மீட்டு கிட்ட பேசின அந்த ஒரு ஆடியோவும் வீடியோவும் பாத்தீங்க அப்படின்னா வைரல் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா, இந்த ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் இவர்கள் செய்யறதும் மக்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது. அதாவது விஜய் தான் சொந்தமாக எதையுமே சிந்திக்க மாட்டேங்கிறாரு, இது மாதிரி அரசியல் புரோக்கர்களை வச்சு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு செயல்பட்டு இருக்காரு. அப்ப விஜய்க்கு அரசியல் எதுவுமே தெரியல. அப்ப இவர்கள் எல்லாரும் சேர்ந்து விஜய் அவர்களை இயக்குகிறார்களா? அப்ப விஜய்க்கு அந்த தலைவருக்கு உண்டான தகுதி என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் மக்கள் முன்வைக்கிறாங்க. இப்ப இதே மாதிரியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா 2026ல இது தேர்தலில் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அதாவது என்னன்னா, இன்னைக்கு இவங்க சொல்றாங்க, நான் தாவேக்காவுக்கு அவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு, இவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்னு. ஆனா இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகம் எந்த தேர்தலையும் இன்னும் ப்ரூவ் பண்ண கிடையாது. இதுவரைக்கும் அவர்கள் என்ன சொல்றது, அவர்களுக்கு என்று ஒரு சிம்பல் கிடையாது. அப்படி இருக்கின்ற போது ஒரு முதல் முறையா தேர்தலில் நிற்கும் போது ஒரு புதிய சின்னத்தை வாங்கி அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் அவர்களுக்கு இன்னும் அரசியல் படுத்தவே இல்லை, அரசியல் மயப்படலை, அவங்களுக்கு அரசியல் தான் என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கிற சூழல்ல அவர்கள் நேரடியாக ஒரு பெரிய தேர்தலை சந்திச்சு எப்படி பெரிய அளவுல வாக்குகளை பெறுவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத 2026 தேர்தலில் பார்ப்போம். நன்றி.